ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணாத 2K கிட்ஸே இருக்க முடியாது கைஸ். அப்படி ஏதாவது ஒரு 2K கிட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா. அப்படி நம்ம இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் படுற நம்மளை பதற வைக்கிற சில ஷாக்கிங்கான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தான் இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய வியூவர்ஸ் ஏதாவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம டைம்ஸ் அமேசிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை அழுத்திக்கங்க மக்களே. இப்போ ரொம்ப வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ், நம்ம அடுத்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான டான்ஸ் ஸ்டெப்பு கைஸ். இந்த ஸ்டெப்பை நான் பார்த்ததுக்கப்புறம் இது உண்மையாலுமே டான்ஸ் ஸ்டெப்பு தானா இல்லைனா வேறு ஏதாவது நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். ஐயோ டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் டான்ஸ் ஸ்டெப்பாடா? இதெல்லாம் டான்ஸ் ஸ்டெப் மாதிரியே இல்லையடா, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கடா. அங்க என்னடான்னா அவன் பைக்குக்கு போய் பம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க என்னடான்னா அந்த கம்பியை பிடிச்சி குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருக்கிறான். என்ன மாதிரியான ஸ்டெப்புடா இதெல்லாம்? வேற ஏதாவது பண்ணுங்கடா, இந்த மாதிரி ஸ்டெப்பை மட்டும் போடவே போடாதீங்கடா. பார்க்க முடியலடா, கண்ணெல்லாம் கூசுது. பொண்ணுங்களுமா இந்த ஸ்டெப்புக்கு வைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூட பசங்க தான் பார்க்குறவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்டே வர்ற அளவுக்கு இந்த ஸ்டெப்புக்கு ஆடவே தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினச்சேன் கைஸ். இதெல்லாம் உண்மையாலுமே ஸ்டெப்பு தானா இல்லைனா யாராவது குடிபோதையில் ரோட்டில் நின்று குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்கும்போது அதை பார்த்த 4 பேர் இது புது ட்ரெண்டு போலன்னு நினச்சி அதை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா? புரியல கைஸ், எனக்கு சத்தியமா புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இது எல்லாம் கூட ஓகே கைஸ், என்ன கர்மமும் நினச்சி மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் நம்ம ட்ரெயினில் உட்கார்றது கூட இடம் இல்லாமல் தொங்கிட்டே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ கவனமாக ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் இவன் எப்படி ட்ராவல் பண்ணுறான்றத நீங்களே பாருங்க கைஸ். டேய், ட்ரெயினில் வச்சு என்ன கருமத்தடா பண்ணிட்டு இருக்கிற நீ? டேய், நான் எதை வேணாலும் மன்னிப்பேன்டா, ஆனால் ட்ரெயினில் நின்று தெம்மா ஸ்டெப்பு போட்ட பற்றியா, நான் அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ரீல் என்ன மாதிரியான ரீல்னா, பல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி வேலை கிடைக்காம மண்டைக்காண்டி போய் உட்காந்துருக்கிறவங்க மட்டும் இந்த ரீலை பார்த்தாங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனில ஒண்ணா வேலை செய்யணும். ஓகே? நானடி வேணாம்னு சொல்றேன், அவங்க என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாமா. இந்தா மாமா, கடவுளை வேண்டிக்கோ மாமா. அம்பால பரமேஸ்வரி என்ன காப்பாத்துமா. என்ன மாமா இவ்வளவு நேரம் வேண்டற? வா போலாம். நக்கல்யா அவனுக்கு. கவின் சார், கண்மணி சார். 2 பேருக்குமே ஒரே கம்பெனியில் வேலை கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல லவ் பிஜிஎம்மை போட்டு ரீலை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தோம்னா அந்த இடவே இங்கே கிடையாது கைஸ். ஹீரோவுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கல, ஆனால் ஹீரோயினுக்கு வேலை கிடைச்சது கைஸ். ஹீரோவுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்க கைஸ். என்ன மாமா இங்க நிக்கிற? சரி, வேலை கிடைச்சிச்சா? இல்ல, உனக்கு கிடைச்சா? இந்த பாரு, 40,000 சம்பளம். ஒட்டி சொல். ஏண்டி, ஒரு டிரைவர் வேலைக்கு கூட நான் லைக் இல்ல. சா, இதெல்லாம் இல்ல மாமா. எனக்கு என்ன வேலை கிடைச்சிச்சு? அத கூட இது புடி. ஏய், என்னடி பண்ற? பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கறானே கண்டுபிடிக்க முடியலையே. டேய், 40,000 ரூபா சம்பளம்டா. அவன் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம மூலையில் உட்காந்து குமரிட்டு இருக்கும்போது அசால்ட்டாக 40,000 ரூபா சம்பளம் இருக்கிற வேலையவே கிழிச்சு போட்டிங்களே. இதில் இன்னும் சில பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சுட்டு மாதம் 8,000 ரூபா 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. நீ இல்லாத கம்பெனில நான் என்ன பண்ணுவேன்? போர் அடிக்கும் மாமா எனக்கு. அவன் அவ்வளவுப்பா ஓடிட்டு இருக்க மாட்டேடா, மரியாதையா இருந்துக்க. அப்படிலாம்
வேலையில நீ தான் பிக் பண்ணி டிராப் பண்ற நீ இல்லனா அதான் அடி பாவி. ஸோ 40,000 ரூபா வேலையை விட்டதுக்கு காரணம் பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தானா? அதுக்கு எதுக்கே வேலையை விடணும்? ஓலாவோ ஊபரோ புக் பண்ணி போகலாம்ல. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. நம்ம தேசிய பறவை என்ன? கொக்கு. நம்ம தேசிய மரம் என்ன? வேப்ப மரம். நம்ம தேசிய பழம் என்ன? வாழைப்பழம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நம்ம முதலமைச்சர் யாரு? போக்குச்சாரி. கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். அந்த பையன் தேசிய பறவை கொக்குன்னு சொன்னப்பவே நம்மலாம் உஷாராக இருந்திருக்கணும் கைஸ். நம்ம தேசிய பறவை கொக்கு, நம்ம தேசிய மரம் வேப்ப மரம், நம்ம தேசிய பழம் வாழைப்பழம்னு சொன்ன எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம். ஆனால் முதலமைச்சர் பேர் மூக்குசலின்னு சொன்னா பாருங்க, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்தி ரிலேட்டடான ஒரு ரீல்ஸ் கைஸ். பார்க்கலாமா? ரெண்டு பேர் ரொம்ப பசிக்குதுன்னு உள்ளே உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அப்போது ஒருத்தர் எனக்கும் பசிக்குது எனக்கும் சோறு போடுங்கன்னு வந்து நிற்கிறாரு. அந்த அம்மா உள்ளே உட்காந்தபடியே சாப்பாடை நீட்டுறாங்க. அதை வாங்க வந்த அவர் திடீர்னு சாமியாக மாறிடுறாரு. கூடவே அவங்களும் பெரிய பணக்காரங்களா மாறிட்டாங்க. அட பாவிகளா, பக்தியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எப்படிரா இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களாடா? சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.